ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராகி அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது உடம்புக்கு அவ்வளவு ஹெல்தி. இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 10-15 வெங்காயம் நல்லா உரித்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு அதுமாரி பார்த்திங்கனாக்கா அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இந்த கப்பால் ஒரு 3 கப்பு போட்டிருக்கேன் நான் ராகி மாவு. இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இது உப்பு போட்டு நல்லா கையாலேயே நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாதி டம்ளர் தண்ணியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்கி இருக்கிற பாதி தண்ணியும் ஊற்றி நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்துடும் மாவு. இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி சிம்மில் வச்சுக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு இதை நீங்கள் பொறுமையாக சுட்டிங்கன்னா நமக்கு உடையாமல் சூப்பராக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கால்சியம் சத்து இதில் அவ்வளவு இருக்குது. அதனால இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. இது கூட முருங்கைக்கீரை கிடச்சிதுனாலும் நம்ம முருங்கைக்கீரையும் போட்டு செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு இது கிடைக்கல, அதனால இதுமாரி தான். ஆனால் இதை தண்ணி தொட்டு கொஞ்சம் பொறுமையாக, அவசரமே படக்கூடாது. பொறுமையாக சிம்மில் வச்சு நிதானமாக நம்ம தட்டினோம்னாக்கா நமக்கு நல்லாவே உடையாமல் அழகாக கிடைக்கும். எப்பயுமே நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இதுமாரி தான் செய்கிறோம். வாரத்துக்கு இதுமாரி 1 நாள் 2 நாள் இது தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ராகியில் களி செஞ்சு சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நானும் இன்னும் செய்யலை. அது ஒரு நாளைக்கு நான் செஞ்சு அந்த வீடியோவும் போடுறேன். அதுவுமே நமக்கு ஹெல்தி தான். நிறைய பேர் அதேமாரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.